பேஸ் கிட்டார் அப்படிங்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே தமிழ் திரை இசையில ரொம்ப கம்மியா பயன்படுத்திட்டு இருந்த காலகட்டத்தில் அதிகமா பயன்படுத்துனது மட்டும் இல்லாம அதுக்கு சிக்னிஃபிகன்ட் ரோல் வித் ஸ்பெஷல் நோட்டேஷன் கொடுத்தது ராஜா சார் தான். இப்போ மேகம் கொட்டட்டும் அப்படிங்கிற பாட்டை எடுத்துக்கோம். யூஸ்வலா பேஸ் கிட்டார் வந்து பஞ்ச் பேட்டர்னா தான் ஆட் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும், மேகம் டும் கொட்டட்டும் டும் ஆட்டம் ஒன்று டும் டும், இதுதான் இருந்திருக்கும். ஆனா ராஜா சார் அதை பயன்படுத்தும் போது எவ்வளவு அழகா நோட்டேஷன்ஸ் தனியா அதுக்குன்னே கொடுத்துருக்காருன்னா இந்த மாதிரி போகுங்க. மேகம் டிங் 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 கொட்டட்டும் டிங் 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 ஆட்டம் டிங் 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 டங் டங் டங், இன்னும் அழகா இருக்குங்க. ஹெட்போன் போட்டு கேட்டோம்னா என்டையர் சாங்ல யூசேஜ் ஆஃப் பேஸ் கிட்டாரே ஒரு தனி மெஸ்மரைசிங் ஃபீல் தரும். பாட்டோட எண்ட்ல வரக்கூடிய மிருதங்கம் அண்ட் ட்ரம்ஸ் போர்ஷன் பாத்தீங்கன்னா அந்த ஃபியூஷன் ஒர்க் இன்னைக்கு வரைக்கும் லைவ் ஆர்கெஸ்ட்ரா நிறைய பேர் ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு பீஸாவது மிஸ் பண்ணாம விடுறது இல்லை. அந்த அளவுக்கான ஒர்க். அப்புறம் எஸ்பிபி அவரோட குரல் இசை மழையில் அப்படியே நம்ம நனைஞ்சுக்கிட்டே இருப்போம். கேட்போமே, மேகம் கொட்டட்டும்.